வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஸோ டெட் தேர்வுடைய முடிவுகள் வெளியீட்டில் திடீர் திருப்பங்கள் நாளுக்கு நாள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதில் என்ன அந்த ஒரு டெட் தேர்வுடைய திடீர் திருப்பங்களுடைய முடிவுகள் என்னென்ன, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்ச்சி பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடாது, தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு 2 மாதங்கள் ஆகும் நிலையில் இன்று வரை அதன் முடிவுகள் வெளியிடப்படவில்லை. அதே போல் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான போட்டித் தேர்வு முடிவுகள் வெளியிட்டு 50 நாட்கள் ஆகிய நிலையில் தேர்ந்தெடுக்கவுடைய பட்டியலும் வெளியிடப்படவில்லை. மிகவும் முக்கியமான தருணத்தில் நடத்தப்பட்ட இந்த தேர்வுகள் முடிவுகளை வெளியிடுவதில் தமிழ்நாடு ஆசிரியர் வாரியம் தேவையற்ற காலதாமதம் செய்வது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிகளுக்கு தகுதி பெறுவதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிக்கை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டு நவம்பர் 15, 16 தேதிகளில் தேர்வும் நடத்தப்பட்டதுங்க. எழுத்து தேர்வு முடிக்கப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர்கள் முதல் தாள் தேர்வை 92,000 பேரும், பட்டதாரி ஆசிரியருக்கான 2ஆம் தாள் தேர்வை 3,33,000 பேரும் எழுதினர். தேர்வு வாரியம் நினைத்திருந்தால் இந்த தேர்வுகளை முடிவுகளை ஒரே மாதத்தில் வெளியிட முடியும். ஆனால் தேர்வு நடந்து 2 மாதங்கள் முடிவடையும் தருவாயில் முடிவுகள் வெளியிடப்படவில்லை. வழக்கமாக எழுத்து தேர்வுகள் நடத்தப்படும் போது அதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் தேர்வு நாளிலேயே வெளியிடப்பட்டு அதன் மீதான ஆட்சேபங்கள் 1 வாரத்தில் பெறப்படும். ஆனால் இந்த முறை தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு 10 நாட்களுக்கு பிறகு நவம்பர் 25ஆம் தேதி உத்தேச விடைகள் வெளியிடப்பட்டன. அவற்றின் மீதான ஆட்சேபங்கள் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பெறப்பட்டன. பின்னர் 2 வாரங்களுக்கு முடிவுகளை வெளியிடப்பட்டிருக்கும். ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. இதற்கு காரணம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அலட்சியம்தான். அதே போல் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் 1966 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிக்கை ஜூலை 10 பெறப்பட்டு அக்டோபர் 12 போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு அடுத்த 3 நாட்களில் உத்தேச விடைகள் வெளிப்பட்டு அக்டோபர் 26 வரை நடைபெற்றது. அதனை சரியாக 1 மாதத்தில் நவம்பர் 27 தேர்வு முடிவுகள் வெளிப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டது. மொத்தம் 14 பாடங்களுக்கான ஆசிரியர் தேர்க்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புகளை 10 நாட்கள் முடிக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்டியலை இன்னும் வெளியிடல. ஸோ இப்படி ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய அலட்சியத்தால் தான் இவ்வளவு நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெளியிடுவதற்கு சில கால தாமதங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோருமே குறிப்பாக சொல்கிறாங்க. டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியீட்டில் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கறது வேறு. ஆனால் டெட் தேர்வுகள் முடிவுகள் வெளியீட்டில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெட் தேர்வுக்கு உண்டான ஜிஓ பாஸ் பண்ண போகிறாங்க. மற்ற மாநிலங்களை போல் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓவை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் ஹாப்பியாக இருங்க. டெட் தேர்வுடைய முடிவுகள் வெளியிட்டிருக்கு முன்னாடி ஒரு புதிய ஜிஓ உங்களுக்கு வந்துவிடும். நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.